Today's topic of discussion, creatinine clearance test. Before that introduction part, we want to discuss a renal function test, kidney function test. Okay, why we want to do this test? To assess the kidney disease. அதாவது நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் இருக்கா இல்லாட்டி டு அசஸ் த ரீனல் ஃபங்க்ஷன், அவர் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டு அசஸ் த கிட்னி டிசீஸ் நம்ம வந்து சீரம் சாம்பிள் அண்ட் யூரின் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணோம். சீரத்தில் வந்து யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூரினில் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் யூரின், கலர், ஓடர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கெமிக்கலில் வந்து புரோட்டீன், சுகர், பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட், கீட்டோன் பாடிஸ், தென் பிளட் இன் யூரியா, இதெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணோம். ஸோ ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் to assess kidney disease and renal functions. So renal function assessmentக்கு வந்து clearance test நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் clearance testை வந்து in detailed way we want to discuss because that one is the important 5 mark question. கிரியாட்டினின் கிளியரன்ஸ் டெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலி அவர் கிட்னி எஸ்க்ரீட் மெட்டபாலிக் வேஸ்ட் லைக் யூரியா, கிரியாட்டினின் அண்ட் யூரிக் ஆசிட் to maintaining acid base balance, regulation of pH, regulation of water and electrolytes balance. So here Bowman capsules, here filtration, that filter is there. So here capillaries, so here filtration 180 liter per day. After that here tubules is presented, it will do reobservation 178.5 liter. After that active secretion 1.5 liter per day. So this one is the normal function. Okay, so filtration, reobservation, then secretion. Now we will enter to our topic, creatinine clearance test. The test எதுக்காக பண்ணுறோம்? Measure how well the kidney are filtering waste from the body by comparing the level of creatinine in a 24-hour urine sample to its level in blood sample. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கிட்னி வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணுது 24 hour. ஓகே, கிரியாட்டின் லெவல் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து blood சாம்பிளும் நம்ம யூஸ் பண்ணுறோம். blood sampling we want to collect. This test used to assess kidney function, diagnosis kidney problem, monitor chronic conditions like diabetes and high blood pressure. இது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது டயபெட்டிக் கண்டிஷன் மாதிரி இருக்கா, ஹை blood pressure எல்லாமே இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லோவர் தென் நார்மலை விட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கிட்னி ஹேவிங் ஃபில்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இண்டிகேட் கிட்னி ஆர் நாட் ஃபில்டரிங் ப்ராப்பர்லி. How this test is work? Creatinine is a waste product from normal muscle activity. அது வந்து ஒரு waste product that enter the blood stream. நார்மல் மசில் ஆக்டிவிட்டி மூலமாக கிரியேட் ஆகிற வேஸ்ட் தான் வந்து கிரியாட்டினின். இது வந்து blood stream போகுது and is filtered out by the kidney into the urine. ஸோ நார்மல் மசில் ஆக்டிவிட்டி மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து கிரியாட்டினின், அது blood streamக்கு போயிட்டு கிட்னி மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். ஸோ நார்மல் ரேஞ்ச் ஃபார் மேல் 0.7 to 1.3 mg per deciliter, female 0.6 to 1.1 mg per deciliter. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 24 hour யூரின் கலெக்ட் பண்ணுறோம் பை யூஸிங் ஸ்பெஷல் கண்டெய்னர். 24 hour யூரின். blood sample also we want to collect. So blood sample is drawn at that same time to measure creatinine level in blood. bloodல வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக blood sample கலெக்ட் பண்ணுறோம். Formula for calculating any clearance. Urea is there, creatinine is there, no, inulin is there. So any clearance வந்து formula வந்து CLனா creatinine U V divided by B ml per minute. U means urinary creatinine, V for volume for urine, P for plasma creatinine. ஸோ கிரியாட்டினினுக்கு உள்ள ஃபார்முலா என்னென்னா CCR. CCR is equal to urinary creatinine volume of urine divided by plasma concentration of creatinine. So it will give creatinine clearance result. Lower creatinine kidney may not work. ஸோ இது மாதிரி லோவர் ரிசல்ட் வந்ததுன்னா நம்ம ஃபர்தராக ஒன் மோர் டெஸ்ட் வச்சு ப்ராப்பராக கன்ஃபார்ம் பண்ணோம். த டெஸ்ட் பன் blood urea nitrogen.
இன்க்ரீசிங் லெவல் இருந்ததுன்னா சான்சஸ் ஃபார் glomerulonephritis, inflammation in glomerulonephritis part, nephrotic syndrome, polynephritis, டியூமர் ஆர் டியூபர்குலோசிஸ். இந்த கண்டிஷன் மூலமாக கிரியாட்டினின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒய் இட் பிகம் டிக்ரீசிங்? லோ மசில் மாஸ் பிகாஸ் ஆஃப் ஏஜிங், மால் நியூட்ரிஷன், மசில் வேஸ்டிங், டிசீஸ் லைக் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. தீஸ் ஆர் த கண்டிஷன் கிரியாட்டினின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கிரியாட்டினின் கிளியரன்ஸ் ரிப்பீட்டட் 5 mark கொஸ்டின். வாட் இஸ் த நார்மல் ரேஞ்ச்? blood sample, urine sample collect பண்ணுறோம். வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் கிரியாட்டினின் கிளியரன்ஸ்? என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்? இன்க்ரீஸ் லெவல்னால் என்ன டிசீஸ், என்னென்ன கண்டிஷன், டிக்ரீஸ் லெவல்னால் என்னென்ன கண்டிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.